அஸ்ஸலாமு ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே என்ன ஸ்பெஷல் லஞ்ச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, நார்மல் சாப்பாடு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், புளிக்குழம்பு, கருவாட்டு சம்பல், அப்புறம் அப்பளம், அவ்வளோதான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ கோஸ் பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, வரமிளகா, வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கோஸ் சேர்த்துக்கிட்டேன். கோஸை சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூடு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன், இறால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இஞ்சி பூடு பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான். அது எதுக்கு சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இறால் சேர்த்தனால சேர்த்துருக்கேன். நீங்கள் இறால் சேர்க்கலைன்னா இஞ்சி பூடு பேஸ்ட்டு தேவையில்லை. அது நம்ம வந்து நல்லா கிளறிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி விடும். அதை நம்ம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டால் போதும். நான் வந்து கோஸ் பொரிக்கும் போதே சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டு புளியும் ஊற போட்டு வச்சுட்டேன். புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு வெந்தயம், அப்புறம் வந்து சோம்பு 2 சேர்த்துக்குங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் வந்து முழுசாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால நான் தோலை மட்டும் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். ரொம்ப பெரிய சின்ன வெங்காயமாக இருந்தால் கட் பண்ணிக்கங்க. இது நார்மலான குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். தக்காளி வந்து அதிகமாக இருந்தால் தான் புளிக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. தக்காளி வதங்கும் போதே கருவேப்பிலை, அப்புறம் வந்து கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன். அப்புறம் நம்ம வீட்டில் முருங்கைக்காய் கிடைஞ்சி, சரி அதையும் எதுக்கு வீணாக்கா, அதையும் சேர்த்து போடுவோம்னு சொல்லிட்டு முருங்கைக்காயும் போட்டு, இது புளிக்குழம்பா இல்லை என்ன குழம்புன்னு எனக்கு தெரியலை, வித்தியாசமான ஒரு குழம்பு வச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா வந்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா வந்து நம்ம வீட்டில் இல்லை, பாபா மீன் மசாலான்னு சொல்லுவாங்க, தெரியும்ல உங்களுக்கு, தெரியுமான்னு தெரியல. அந்த மசாலா சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கறி மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்தா அதுக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சுருந்தேன்னா அதையும் சேர்த்து ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இதோட நம்ம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டேன். நல்லா கொதித்து நல்லா வற்றுனதுக்கப்புறம் இறக்குனா அதுக்கு பேர் புளிக்குழம்பு, ரொம்ப வற்றி இறக்குனா அதுக்கு பேர் வெங்காய குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த மசாலா தானே போட்டு வைக்கிறாங்க, அப்படி தான். அதனால் நம்மளா அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லேட் போட போகிறேன். ஆனால் இந்த ஆம்லேட் போடுறதுக்கு நான் படுற பாடு இருக்குது, பெரிய பாடு. எப்படின்னு பார்த்திங்கன்னா பொண்ணு பார்த்திங்கன்னா ஆம்லேட்டில் வெங்காயம் போட்டால் சாப்பிட மாட்டா, அப்புறம் உளுந்தோடையெல்லாம் வெங்காயம் போட்டால் சாப்பிட மாட்டா. அதுக்கானே அவளுக்கு என்ன செய்யணும், உளுந்தோடய சேர்த்து நான் வெங்காயத்தையும் போட்டு ஆட்டிடுவேன். அந்த மாதிரி தான் இதுவும். வெங்காயம், அப்புறம் சின்னோண்டு பச்சை மிளகா, மஞ்சள்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் பொரிக்கிற பொடி, மிளகு பொடி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடிச்சிடுவேன் வெங்காயத்தை. அதுக்கப்புறம் அதில் முட்டையை சேர்த்து ஊற்றுறது. அது என்ன கொஞ்சம் தண்ணி ஆயிரும், கொஞ்சம் பார்த்து தான் ஊற்றணும், இல்லைன்னா அந்த முட்டையை பொரிக்க முடியாது. கஷ்டப்பட்டு தான் அதை பொரிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்கிறது, எப்படியாவது அதை சாப்பிட வைக்கணுமேனு சொல்லிட்டு பொரிச்சு கொடுக்குறேன். உங்கள் வீட்லேயும் அப்படி சாப்பிடாத பசங்க இருந்தாங்கன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு வழியாக குழம்பு வச்சாச்சு. வெங்காய குழம்பா வைக்கலாமான்னு ட்ரை பண்ணி கடைசியில் புளிக்குழம்பாகவே முடிச்சாச்சு. நம்ம வீட்டில் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு சம்பல் எப்படி வச்சேன்னு பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடையை அதில் சேர்த்துக்குங்க. நான் முள்ளே இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கருவாடை சேர்த்துக்குவேன். ஏன்னா இதில் முள் இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட முடியாதுல்ல, அதனாலே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அவ்வளோதான், கருவாடு சம்பல் வச்சாச்சு. சம்பல்னு சொன்னால் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கணும், அப்புறம் வந்து கறி மசாலா தூள் சேர்க்கணும். அது 2 சேர்க்கலை, அது 2 ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா புளிக்குழம்புக்கு மறுபடியும் இது ஒரு குழம்பு மாதிரி போயிருமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களாம் கருவாடெலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் சரி அதுகளுக்கு வந்து அப்பளத்தை பொரித்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அப்பளத்தை பொரிச்சிட்டேன். நான் அப்பளம் சாப்பிட மாட்டேன், கருவாடையும் இப்போ சாப்பிட முடியாமல் போயிடுச்சு, எதுவுமே சாப்பிட்றதில்ல. சரி புளிக்குழம்பு ஓகே, முட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. இதான் நம்ம வீட்டில் லஞ்ச் ஸ்பெஷல். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.